வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவான். இன்று இந்த வீடியோவில் நாம் பலவீனத்துறை பற்றி பேசுகிறோம். சிறுநீரக தொற்றுக்குறைவு பெரிய பிரச்சனையாகும் என்று தெரிந்து கொள்ளப்படுகிறது. வயிறு தீர்வாக ஆரம்பிக்கும் போது பலவீனத்தை முதல் அறிகுறியாக அனுமதிக்கும். உங்கள் உடலில் பலவீனம் உணர ஆரம்பிக்கிறது. உங்கள் பலவீனம் அதிகரித்தால் உங்கள் பார்வை அதிகரிக்கும். பலவீனத்தை நாம் நன்றாக நிர்வகிக்க வேண்டும். இது சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகும். எந்த நிபந்தனையும் இல்லை, ஆரோக்கியமான உடலில் பலவீனம் இல்லை. சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் பலவீனமாக பல காரணங்கள் உள்ளன. இது இரத்தம் இல்லாததாக இருக்கலாம், ஏனெனில் உடலில் எலக்ட்ரோபைடின் இல்லை. கருத்துக்குழாய் மாறியதால், உடலில் இரத்தக்குறைவு இருந்தால் தானாகவே பலவீனம் உண்டாகும். செகண்ட், நோயாளி தனது உணவை கட்டுப்படுத்தினால், உடல் எடையை குறைத்து வேகவைத்த காய்கறிகளை சாப்பிட்டு தினை சாப்பிடுகிறார். பின்னர் உடலில் பலவீனம் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றன. இப்போது பலவீனம் வருகிறது, எடை குறைந்து விடுகிறது. இது நோயாளியின் நிலையை மேம்படுத்த முடியவில்லை. நோயாளியின் நிலை மோசமடைந்து வருகின்றது. அது ஏன் மோசமடைகிறது? உங்கள் உடலில் உணவு குறைவாக இருக்கின்றது என்றால், அல்லது உங்கள் உடலுக்கு போதுமான எண்ணங்களை கொடுக்க முடியவில்லை. பின்னர் என்ன நடக்கிறது என்றால், உங்கள் சிறுநீரில் தானாகவே புரதம் வெளியேறுகிறது. நீங்கள் அதை முடிக்கவில்லை. எனவே நோயாளியின் உடலில் உள்ள புரதத்தின் மொத்த அளவு குறைகிறது என்று ஒரு மிகப்பெரிய சிக்கலை நாம் காண்கிறோம். Now, the total amount of protein in the body refers to the raw material present in the body. உடலில் உள்ள மொத்த புரதத்தின் அளவு குறைக்கின்றது. உங்கள் உடலில் மூலப்பொருள் இல்லாதால் நீங்கள் ஒரு தொழில்நுட்பத்தின் பொருளை உருவாக்க முடியாது. If there is a lack of raw material, then the functions in your body will also start to decrease. இரத்தம், நொதிகள் உருவாதல் போன்றவை. So, patient க்கு என்ன problem? நோயாளிக்கு உணவு உண்பது, உணவை ஜீரணிப்பது, அல்லது உடலின் உயிரினம் கடினமாகிக் கொண்டிருக்கிறது என்று பொருள். உடலில் தண்ணீர் பாய ஆரம்பிக்கும். முதலில் கால்களில். And when weakness sets in, water starts accumulating in the body, starting from the legs. அல்லது உங்கள் இதயத்திற்கு அருகில் பாய் தொடங்குகிறது. As a result, the patient may experience additional complications. Do you know what the third major problem is? நோயாளிக்கு உள்ள இரண்டு முக்கிய உதவிகள்: டயாலிசிஸ் மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை. அதுவும் நின்று விடுகிறது, ஏனெனில் நோயாளி மிகவும் பலவீனமாக இருக்கின்றார் என்றால். அப்போது அந்த நோயாளிக்கு கழுத்து தொடை சிகிச்சை செய்ய முடியாது. டயாலிசிஸும் செய்ய முடியாது. டயாலிசிஸ் செய்தால், அல்லது டயாலிசிஸ் மையம் டயாலிசிஸ் செய்ய முடியாது என்று சொல்கிறது, அல்லது நோயாளி அதில் உயிரிழந்து போகும். அதனால் உங்களுக்கு என்ன நடந்தாலும், உங்கள் உடலில் சிறுநீரகங்கள் மட்டுமே பிழையாக உள்ளன. ஓய்வு, முழு உடலும் நன்றாக உள்ளது. அனைத்து உறுப்புகளும் நன்றாக உள்ளன. அவற்றை சரியாக வைத்திருக்க முக்கியம் ஆகும். When you eat food, you may feel very full. உடலில் பலவீனம் ஏற்படும். எனவே அந்த பலவீனம் சிறுநீரகத்தின் மட்டுமல்ல, முழு உடலும் வருகிறது. எல்லா உறுப்புகளும் வருகின்றன. And the weakness affects all organs in the body, one by one. நாம் மல்டிசிஸ்டம் தோல்வியினை அழைக்கும். It is a situation where the patient can't be moved. சிறுநீரகம் முழுமையாக சேதமடைந்திருந்தாலும் கூட, இன்னும் உங்களுக்கு 2 ஆயுள் ரேகைகள் உள்ளன. அவர்களை ஒருபோதும் நிறுத்த விடாதீர்கள். சரியாக உணவு சாப்பிட்டால், உடலில் எந்த பலவீனமும் இல்லையேல், உடல் எடை குறையாது. அது உயிர் வாழ்வதற்கு முக்கியம். இப்போது ஒரு நோயாளியிடம் சொல்லும்போது, நீங்கள் குறைவான உணவை சாப்பிட வேண்டும் என்று, வேகவைத்த உணவு அல்லது தினை சாப்பிடலாம். The patient believes that they will recover. ஆனால் உடலில் என்ன நடக்கிறது? அதையும் புரிந்து கொள்ள முயல்கிறோம். When I began consuming clarified butter and thinner, வேகவைத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தேன். நான் மஞ்சள் மற்றும் உப்புடன் தொடங்கினேன்.
From what I understand, I eat healthy food for 7 days. ஆனால் 15 நாட்கள், 1 மாதம், 2 மாதங்கள் கடந்து போகின்றன. இந்த காய்கறிகளை சாப்பிட்டு நான் மகிழுகிறேன். When I see food, I start feeling full satisfied. என்னால் உணவு உண்ண முடியாது. When you start eating less food than usual. அப்போது நம் எடை குறைய ஆரம்பிக்கும். இப்போது நாம் எடை இழக்கும் போது. ஏனெனில் கிரியேட்டின் எங்கள் தசைகளில் உருவாகுகிறது என்றால். நம் தசைகள் குறையும் போது. உணவு உண்ணாததால். அப்புறம் இன்னொன்றையும் பார்க்கலாம். ஆரம்ப கட்டங்களில் கிரியேட்டினின். ஆரம்ப கட்டங்களில். உங்கள் கிரியேட்டின் அளவு குறையும். உங்கள் கிரியேட்டினின் 7 என்று வைத்துக்கொள்வோம். 5 ஆக குறையும். மேலும் உங்கள் 10 கிலோ எடை குறைவு செய்யும். ஏனெனில் 5 கிலோ எடை குறையும் போது கிரியேட்டினின் 1 புள்ளி குறைகிறது. எனவே நீங்கள் 5 கிலோவை குறைத்தீர்கள். 10 கிலோ. 2 புள்ளிகள் குறைந்தன. 7 முதல் 5 வரை. ஆனால் உடலில் தோற்றம் உண்டாகுகிறது. சிறுநீர் கழிக்க. குழந்தைகளுக்கு போக முடியாது. எழுந்து நிற்கும் மற்றும் உடையெழுந்து நிற்பது மிகவும் தீவிரம் ஆகும். பேசுவது கூட கஷ்டமாகி விடுகிறது. அதனால் உடலில் பலவீனம் உண்டாகுகிறது. இப்போது கிரியேட்டின் மதிப்பு குறைந்துள்ளது. அது அங்கேயே தங்காது. அது ஏன் தங்கவில்லை? ஏனென்றால் நீங்கள் உணவு உண்பதை நிறுத்திய போது. Then the food supply to the kidneys also stops. When your entire body is feeling weak. பின்னர் சிறுநீரகங்களுக்கு பலவீனம் ஏற்பட்டது. Now the work that was being done has decreased a bit. அதுவும் குறைய ஆரம்பிக்கிறது. எனவே கிரியேட்டினைன் குறைந்து போனது. அது மீண்டும் மேலே வர ஆரம்பிக்கிறது. இப்போது அது 7 மணிக்கு நிற்காது. இப்போது அது 9, 10, 11 மணிக்கு நிற்கும். இப்போது என்ன பிரச்சனை? டயாலிசிஸ் செய்ய முடியாது என்று எங்கள் வழியை மூடிவிட்டோம். நாங்கள் உணவு உண்ணவில்லை. உடலில் பலவீனம் வந்தது. அதனால் எங்கள் லைஃப்லைன் மூடப்பட்டுள்ளது. ஆனால் நோயாளியின் சிக்கல் உள்ளது. மேலும் மருத்துவருக்கு சிக்கல் அதிகரிக்கிறது. உண்பதும் பருகுவதும். எவ்வளவு தேவையோ அதைச் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் ஏன் அதைச் செய்கிறீர்கள்? Understand why you're doing it before doing it. When eating and drinking, you should limit the intake of sugar. இளநீரை நிறுத்துங்கள். வாழைப்பழத்தை நிறுத்துங்கள். வெண்ணெய் பழத்தை நிறுத்துங்கள். புளிப்பான விஷயங்களை எல்லாம் நிறுத்துங்கள். புரதத்தின் அளவை குறைக்கவும். புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் உணவு சாப்பிடுவதை நிறுத்தினால் அப்போது நோயாளி உயிர் தளர்ந்து விடுகிறார். நோயாளி அதிகரிக்கிறார். நோயாளி இறந்து விடுகிறார். எனவே உணவை உண்ணுங்கள். ஒழுங்கா சாப்பிடுங்க. உடலை பேண சாப்பிட வேண்டும். உடலில் பலவீனம் இல்லை. இவ்வளவு உணவை தினமும் சாப்பிட வேண்டும். இந்த வீடியோவில் பலவீனத்துக்கு பற்றிய ஒரு குறிப்பு கிடைத்துள்ளது என்று நம்புகிறேன். தவறு செய்யும் அதிகபட்ச நோயாளி. இனி நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். உங்கள் உடலை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். உங்கள் உடலை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். அதுவும் பிறகு நீங்கள் ஒரு நல்ல முறையில் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் உணவு சாப்பிட விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். இதுவரை நான் உங்களுடன் முன்னேற விரும்பினேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை குட்பை.